வணக்கம். இப்போ தியேட்டர்கள்ல ஒரு படம் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. ஆமா, பைசன் காலமாடன். ஆமா, பைசன் காலமாடன். தீபாவளிக்கு மாரி செல்வராஜ் டைரக்ஷன், த்ருவ் விக்ரம் ஆக்டிங்னு செம்ம எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீங்களும் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. அக்டோபர் 17 ரிலீஸ் ஆச்சு, 2025. படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 48 நிமிஷம் ஓடுது. ஓ, லென்த்தான படம் தான். ஆமா, த்ருவ் விக்ரம் இதுல கிட்டன் வேலுசாமிங்கிற ரோல்ல நடிச்சிருக்காரு. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த கபடி பிளேயர். ஓகே. ப்ரொடக்ஷன் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட், நீலம் ஸ்டூடியோஸ். இது பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற கபடி வீரர் மானாதி கணேசனோட வாழ்க்கைய தழுவி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நாம இந்த படம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். அதிலிருந்து முக்கியமான விஷயங்கள், அவங்க பார்வையில இந்த படம் எப்படி இருக்கு, என்ன தாக்கம் ஏற்படுத்துதுன்னு நாம 2 பேரும் பேசி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஸ்பாய்லர் இல்லாம ஒரு அவுட்லைன் பாத்துடலாம். ஓகே. கதை ஆரம்பிக்கிறதே 1994 ஹிரோஷிமா ஏஷியன் கேம்ஸ். ஓ, ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, இந்தியா பாகிஸ்தான் கபடி ஃபைனல். பயங்கர டென்ஷனான மேட்ச். அதுல நடுவரோட ஒரு சின்ன மிஸ்டேக்னால மேட்ச் டை ஆயிடுது. அச்சச்சோ. அப்போ நம்ம ஹீரோ கிட்டன் பெஞ்ச்ல தான் இருக்காரு. ஆனா ரீமேட்ச்ல சான்ஸ் கிடைக்க போதுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அங்கிருந்து கதை தொடங்குது. ஓ, அங்கிருந்து எங்க போகுது கதை? நேரா 1990கள் தூத்துக்குடி பக்கம். பேக் ஸ்டோரிக்கு போகுது. ஆமா, அந்த காலத்துல ஜாதியால பிரிஞ்சு கிடக்கிற ஒரு கிராமம். ஒரு பக்கம் உயர் ஜாதின்னு சொல்லிக்கிற நில உரிமையாளர் கந்தசாமி, அதாவது லால் நடிச்சிருக்காரு. ஓகே, லால். இன்னொரு பக்கம் தலித் மக்களோட தலைவர் பாண்டியராஜா, அமீர் நடிச்சிருக்கார். இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகை, மோதல், இதுதான் கதையோட பின்னணி. அந்த விமர்சனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல தென் தமிழ்நாட்டுல இருந்த நிஜமான சூழலையே இது காட்டுதுன்னு சொல்றாங்க. ஆமா, மாரி செல்வராஜ் படங்கள்ல அந்த யதார்த்தம் இருக்கும். சரி, கிட்டனுக்கு இதுல என்ன ரோல்? கிட்டனுக்கு கபடி தான் எல்லாமே, உயிர் மூச்சு மாதிரி. ஆனா அவர் தலித்துங்கிறதுனால மைதானத்துக்குள்ள போகவோ சரியா ட்ரைனிங் எடுக்கவோ பர்மிஷன் இல்ல. அட கொடுமையே. அவனோட கனவை நசுக்க பாக்குறாங்க. ஃபேமிலிக்கும் மிரட்டல் வருது. அவங்க அப்பா வேலுசாமி, அதாவது பசுபதி, ஒரு இடத்துல சொல்றாரு, நமக்கு இது வேற மாதிரி விளையாட்டுன்னு. அந்த டயலாக் கேட்டேன், பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, அது வெறும் டயலாக் இல்ல, ஒரு தலைமுறையோட வலி எச்சரிக்கை அதுல இருக்கு. அப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் அவர் எப்படி பயிற்சி எடுக்கிறார்? அதுதான் கோச் சந்தன் ராஜ் அருவி மதன் நடிச்சிருக்காரு. அவர் மூலமா ரகசியமா ட்ரைனிங் எடுக்கிறார். அந்த காட்சிகள்லாம் செம்மையா இருக்கு. அவர் களத்துல பாயிற வேகத்தை பார்த்துதான். பைசன்னு பேர் வருதா? ஆமா, கரெக்ட். அந்த பேருக்கான காரணத்தை த்ருவ் விக்ரம் அவரோட பாடி லாங்குவேஜ்லயே காட்டுறார். சரி, செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது? செகண்ட் ஹாஃப்ல இன்னும் சீரியஸ் ஆகுது. அது வரைக்கும் தனிப்பட்ட மோதலா இருந்தது ஒரு பெரிய ஜாதி வன்முறையா மாறுது. அப்போதான் கிட்டன் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு வர்றாரு. தன் கனவான கபடியா இல்ல தன் சமூகமா? இதுதான் படத்தோட முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். கிளைமேக்ஸ் பத்தி அந்த விமர்சனம் ரொம்ப பேசிச்சே, அந்த நீர்க்கடியில வர்ற சீன். ஆமா, ஒரு பெரிய பைசன் எலும்புக்கூடு அதை வச்சு ஒரு சீன். அது ஒரு சிம்பாலிக் ஷாட், படத்தோட மொத்த கருத்தையும் சொல்ற மாதிரி. மாரி செல்வராஜ் டச் அதுல இருக்கு. அப்புறம் அந்த நான் லீனியர் கதை சொல்ற விதம், பிரசன்ட் பிளாக் அண்ட் ஒயிட், பாஸ்ட் கலர்ல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அந்த ரிவ்யூ என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் ஸ்டைலுக்காக மட்டும் இல்ல, பிரசன்டோட அந்த அழுத்தம், அந்த பாரம், பாஸ்ட்ல இருந்த அந்த நினைவுகளோட தீவிரம், இத காட்ட அது உதவுதுன்னு சொல்றாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். சரி, ஆக்டிங் பத்தி பேசுவோம். த்ருவ் விக்ரம் அந்த ரிவ்யூ பயங்கரமா பாராட்டுதே. ஆமா, இது அவரோட கெரியர்ல ஒரு முக்கியமான படம்னு சொல்றாங்க. அந்த கிட்டன் கேரக்டருக்காக அவர் உடம்ப ஏத்துனது, நிஜமானாதி கணேசன் கிட்டேயே போய் கபடி கத்துக்கிட்டதுன்னு பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காரு. அவரே ஒரு இன்டர்வியூல சொன்னதான் சொல்றாங்க, இதுதான் என்னோட உண்மையான முதல் படம் மாதிரி இருக்கு, முன்னாடி கத்துக்காம விட்டதெல்லாம் இதுக்காக கத்துக்கிட்டேன்னு. ஆமா, அந்த டெடிகேஷன் ஸ்கிரீன்ல தெரியுது, நிச்சயமா தெரியுது. அப்பாவா வர்ற பசுபதி, அவரை பத்தி என்ன சொல்றது, படத்தோட ஆன்மாவே அவர்தான். ஒரு சீனியர் ஆக்டர். அந்த வலி, பாசம், கையறு நிலை எல்லாத்தையும் அவ்வளோ இயல்பா கொண்டு வந்திருக்கார். ஆமா, அந்த அப்பா மகன் சீன்ஸ் ரொம்ப எமோஷனல்னு சொல்றாங்க. கண்டிப்பா, கண்ணு கலங்கிரும். வில்லன் கேரக்டர்ஸ் அமீர், லால், அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. வெறும் கெட்டவங்களா இல்லாம அவங்க ஏன் அப்படி இருக்காங்கங்கிற அந்த ஜாதி மனநிலை, அதிகார வெறி, அதெல்லாம் ஓரளவுக்கு காட்டுறாங்க. ரொம்ப டெம்ப்ளேட்டா இல்ல. ஆனா இதுல ஒரு குறையா ஒன்னு சொல்றாங்களே அந்த ரிவ்யூல, ஹீரோயின்ஸ் பத்தி. ஆமா, ரஜேஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன்
2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்க கேரக்டருக்கு பெரிய முக்கியத்துவம் இல்ல. ஆமா. அதாவது ஹீரோவோட பயணத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி ஆர்க் இல்ல. இது மாதிரி செல்வராஜ் படங்கள்ல அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம்னு அந்த விமர்சனம் சொல்லுது. ஆமா, அந்த பாயிண்ட் முக்கியம். பெண் கதாபாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். பட் ஓவராலா பார்க்கும்போது ஆக்டர்ஸ் டீம் நல்லா பண்ணிருக்காங்க. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. கண்டிப்பா. சரி, இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் அந்த நிஜ ஹீரோ மானாதி கணேசன். அவரை பார்த்து ட்ரைனிங் எடுத்தாருன்னு சொன்னீங்க. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? ஆமா, மானாதி கணேசன் திருநெல்வேலி பக்கம் ஒரு சின்ன கிராமம், ரொம்ப வறுமையான குடும்பம், அது போக ஜாதி ரீதியான தடைகள், நிறைய கஷ்டங்களுக்கு நடுவுல வளர்ந்தவர். ஆனா கபடி மேல இருந்த வெறி அவரை ஓட வச்சிருக்கு. வெறும் காலோட விளையாடி நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. எதிரணி ஆளுங்களை தூக்கி போட்டு பாஞ்சு போறதால தான் அவருக்கு பைசன்னே பேர் வந்துச்சு. ஓ, அப்படியா? பயங்கரமா விளையாடுவார் போல. செம்ம பிளேயர். 1994 ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ண இந்தியன் டீம்ல அவரும் ஒருத்தர். அடுத்த வருஷமே 1995ல அர்ஜுனா அவார்டு வாங்கினாரு. வாவ், பெரிய சாதனை. ரிட்டையர் ஆன பிறகும் அவர் சும்மா இல்லாம. ஆமா, மானாதி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஆரம்பிச்சு பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கார். கிரேட். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜோட அண்ணனே மானாதி கணேசன் கூட விளையாடி இருக்காராம். ஓ, அப்போ இது ஒரு பர்சனல் கனெக்ட் கூட இருக்கு டைரக்டருக்கு. ஆமா, அதனால இது வெறும் கதை இல்ல. படத்தோட ப்ரொமோஷன்ல மானாதி கணேசனே வந்து நான் களத்துல எவ்ளோ கஷ்டப்பட்டேனோ அந்த வலியை இந்த டீம் படத்துக்காக பட்டிருக்காங்கன்னு சொன்னது. அது படத்துக்கு இன்னொரு ஆத்தென்டிசிட்டி கொடுக்குது. நிச்சயமா. இது நேரடி பயோபிக் இல்லனாலும் அவர் மாதிரி நிறைய தலித் விளையாட்டு வீரர்கள் படுற கஷ்டத்தை காட்டுற ஒரு படமா இருக்கு. கரெக்ட், அதுதான் முக்கியம். சரி, இப்போ தீம்ஸ் சிம்பாலிசம் பத்தி பேசுவோம். மாரி செல்வராஜ் படம்னாவே ஜாதி ஒடுக்குமுறை அது இருக்கும். இதுலயும் அது அழுத்தமா இருக்கா? வெளிப்படையா காட்டுது. யாருக்கு கனவு காண உரிமை இருக்கு, யாரு ஜெயிக்கலாம், இந்த கேள்விகளை படம் கேக்குது. திறமையால ஒரு தலித் பையன் முன்னுக்கு வர்றதையே ஒரு பயமா பாக்குற அந்த மனநிலைய தோலுரிச்சு காட்டுதுன்னு அந்த விமர்சனம் சொல்லுது. ஆனா இதே விஷயத்த அவர் திரும்ப திரும்ப பேசுறாருன்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கே, அத பத்தி அந்த ரிவ்யூ என்ன சொல்லுது? ஆமா, அந்த விமர்சனம் இருக்கு. ஆனா அந்த ரிவ்யூ என்ன ஆர்கியூ பண்ணுதுன்னா, அந்த பிரச்சனை சமூகத்துல திரும்ப திரும்ப நடக்கும்போது அத பத்தி திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்குன்னு தான். ஓ, அதுவும் சரிதான். இன்னும் தீராத ஒரு பிரச்சனையே கலை மூலமா பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, இதுல முக்கியமான சிம்பல் அந்த பைசான், அது எப்படி வருது? அந்த பைசன் சிம்பல் படம் முழுக்க வருது. வீட்டுல குலதெய்வமா இருக்கிறது, சுவர்ல வரைஞ்சிருக்கிற எலும்புக்கூடு, கிளைமேக்ஸ்ல அந்த நீருக்கடியில வர்றதுன்னு. பைசன் வெறும் அனிமல் இல்ல. அது அடங்க மறுக்கிற, ஒடுக்குமுறைக்கு எதிரா நிக்கிற ஒரு சமூகத்தோட வீரம், விடாப்பிடியான போராட்டம், அதோட குறியீடா மாறுது. அது அந்த விமர்சனம் ரொம்ப அழகா சொல்லுது. அதே மாதிரி கபடி விளையாட்டையே ஒரு போராட்ட களம் மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த கோட்டுக்குள்ள போயிட்டா ஜாதி இல்ல, மதம் இல்ல, திறமை மட்டும்தான். ஆமா. ஆனா அதே சமயம் தலைமுறை தலைமுறையா வர்ற வன்முறை எப்படி கிட்டன் மாதிரி பசங்களை விடாம துரத்துது, அவங்க முன்னேற விடாம தடுக்குதுன்னு படம் பேசுது. அவங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண விடாம அந்த சூழலே அவங்களை எப்படி பின்னுக்கு இழுக்குதுங்கிறது. அது ஒரு சோகம். பரியரும் பெருமாள், கர்ணன் மாதிரி இதுலயும் அந்த தலித் சடங்குகள், அவங்க வழிபாடு, உயர்ஜாதி சடங்குகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், அதுல இருக்கிற அரசியல், அதெல்லாம் நுட்பமா இருக்கு. ஆமா, மாரி செல்வராஜ் ஸ்டைலு. ஆமா, முன்னாடி சொன்ன மாதிரி பெண் கதாபாத்திரங்கள் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆமா, அந்த குறை இருக்கு. சரி, டெக்னிக்கல் சைடு போலாமா? கேமரா, மியூசிக் பத்தி ரிவ்யூ என்ன சொல்லுது? ஒளிப்பதிவு எழில் அரசு கே அவரோட ஒர்க்கை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. 90s கிராமம், அந்த நிலப்பரப்பு, அதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர்றது. கபடி சீன்ஸ்லாம் பயங்கர விறுவிறுப்பா இருக்கு. அப்புறம் அந்த சிம்பாலிக் ஷாட்ஸ், முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் நீர்க்கடி காட்சி, விஷுவலா படம் ரொம்ப ஸ்ட்ராங். கேமரா மூலமாவே நிறைய கதை சொல்லியிருக்காரு. மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா. ஆமா, படத்தோட இன்னொரு ஹீரோ மாதிரி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல சீனுக்கு உயிர் கொடுக்குது, எமோஷன்ஸை கரெக்டா கன்வே பண்ணுதுன்னு சொல்றாங்க. பாட்டுங்க, ரெக்க ரெக்கா மாதிரி பாட்டு தன்னந்திக்கையையும் போராட்ட குணத்தையும் காட்டுது. சீனிக்கல்லு மாதிரி பாட்டு அந்த மண்ணோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. நல்லா இருக்கு. சரி, எடிட்டிங் பத்தி சக்தி. எடிட்டிங் படத்தோட வேகம், அந்த டென்ஷன், இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனா சில ரிவ்யூவர்ஸ் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல கொஞ்சம் வேகம் குறையிற மாதிரியும், லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு இந்த ரிவ்யூவும் சொல்லுது. ஓ, கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாமோ? ஒருவேளை அது ஒவ்வொருத்தர் பார்வையை பொறுத்து மாறும் இல்லையா?
சரி, ஓவரால் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்க, ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான். ரேட்டிங்ஸ் வந்து ஆவரேஜா 5க்கு 2.5ல இருந்து 3.5 வரைக்கும் இருக்கு. ஓகே. படத்தோட நோக்கம், அது பேசுற இஷ்யூ, த்ரூவ், பசுபதியோட ஆக்டிங், விஷுவல்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி மீடியாஸ் வந்து அர்த்தமுள்ள ஈர்க்கக்கூடிய படம்னு சொல்லியிருக்கு. அதே நேரம் நெகட்டிவ்ஸும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, முக்கியமா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோமா இருக்கு, சில விஷயங்கள் யூகிக்க முடியுது, வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்புறம் மாரி செல்வராஜ் திரும்பவும் அதே 90s ஜாதி பிரச்சனையே பேசுறார் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் மத்தியில பயங்கர ரீச் ஆன மாதிரி தெரியுதே. ஆமா, ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. மதுரை, ஹைதராபாத்னு பல ஊர்ல தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. வாவ். நிறைய பேர் இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம், மஸ்ட் வாட்ச்னு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. இந்த கொண்டாட்டம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் தெரியுதா? கலெக்ஷன் எப்படி இருக்கு? நிச்சயமா தெரியுது. அந்த ரிவ்யூல கொடுத்திருக்கிற டேட்டா படி முதல் 5 நாள்ல, அதாவது அக்டோபர் 21 வரைக்கும் இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 19.35 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஓ, நல்ல நம்பர். ஆமா, முதல் நாளை விட அடுத்தடுத்த நாள்ல, குறிப்பா தீபாவளி அன்னைக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேர்ல்ட் வைடு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சுமார் 19.5 கோடி. படத்தோட பட்ஜெட் 35 கோடின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கலெக்ஷன் வச்சு என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட். தீபாவளி ஹாலிடேஸ் நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைட்ல 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணா இது ஒரு பெரிய ஹிட்னு சொல்லுவாங்க. இப்ப போற போக்க பார்த்தா அந்த டார்கெட்டை ரீச் பண்ண சான்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல நல்லா போகுது போல. ஆமா, தமிழ்நாட்டுல பிக்கப் நல்லா இருக்கு. இது த்ருவ் விக்ரமுக்கு ஒரு முக்கியமான கம்பேக். தியேட்டர்ல பார்க்க முடியாதவங்களுக்கு ஓடிடி பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா? இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் தான் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓ, நெட்ஃபிளிக்ஸ்ல வருதா? ஆமா, யூசுவலா தியேட்டர்ல 4 வாரம் ஓடுனதுக்கு அப்புறம் வரும். சோ நவம்பர் 2025 மிடில்ல நெட்ஃபிளிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். அப்போ குளோபல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஆக மொத்தத்துல சில விமர்சனங்கள் இருந்தாலும் பைசன் காலமாடன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். மாரி செல்வராஜ் வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியமான, தவிர்க்க முடியாத டைரக்டர்னு தன்னை மறுபடியும் நிரூபிச்சிருக்காருன்னு அந்த ரிவ்யூ கன்க்ளூட் பண்ணுது. சில குறைகள் இருந்தாலும் படத்தோட இன்டென்ஷன், அது பேச நினைக்கிற விஷயம், த்ருவ் விக்ரமோட ஹார்ட் ஒர்க், பசுபதியோட ஆக்டிங், டெக்னிக்கல் டீமோட ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து இத ஒரு முக்கியமான படமா மாத்திருக்கு. நிச்சயமா. இது வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா மட்டும் இல்லாம, எப்படி சொல்றது, நம்ம சமுதாயத்துல இருக்கிற அந்த அமைப்புக்கு எதிரா போராடுற ஒவ்வொரு அடங்காத மனசுக்கும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. சரி, இறுதியா கேக்குற உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த படம் காட்டுற மாதிரி ஒரு கனவை அடைய முயற்சி பண்ணும்போது சமூகம் நம்ம முன்னாடி வைக்கிற தடைகள் இருக்கு இல்லையா, ஜாதி, பொருளாதாரம், அதிகாரம்னு, இதையெல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது அது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் நடக்கிற விஷயமா? நல்ல கேள்வி. இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம போற ஒவ்வொரு பாதையிலயும் தனி மனுஷங்க இந்த மாதிரி தடைகளை சந்திச்சுட்டு தானே இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை வேறொரு அலசலோட சந்திப்போம்.